இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு வீடு கட்டும்போது நிறைய குழப்பம் இருக்கும். அதில் ஒன்று தான் வீடு கட்டும்போது எந்த கல்லை யூஸ் பண்ணி கட்டுறது அப்படின்றது. ஸோ வீடு கட்ட யூஸ் பண்ணுற கல்லுகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களை அதிகமாக குழப்பாமல் மேக்ஸிமம் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒர்க்கு அதிகமாக இருந்தனால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயன்படும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சேம்பர் பிரிக். சேம்பர் பிரிக் அதாவது ரெட் பிரிக்னு சொல்லுவாங்க. சேம்பர் பிரிக் பார்த்திங்கன்னா இது களிமண்ணில் தயாரிக்கிறது. ஓகேங்களா. இது ஃபினிஷிங்கில் வந்து 2 டைப் வரும். ஒயர் கட் பிரிக்கு, நார்மல் பிரிக்கு, அந்த மாதிரி 2 டைப் வரும் அதில். நார்மல் பிரிக் பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒயர் கட் பிரிக்கில் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கார்னர் எட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் பிரிக்கு வந்து உங்களுக்கு ரூ. 10 வருதுன்னா, ஒயர் கட் பிரிக் வந்து உங்களுக்கு ரூ. 13 அல்லது ரூ. 14 அந்த மாதிரி வரும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும், சம்மர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ரெயின் சீசனில் வந்து அதிகமாக வந்து அந்த ப்ரொடக்ஷன் நடக்காதனால ஸோ அது என்ன ஆகும்னா ரேட் வந்து கொஞ்சம் அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரேட் வந்து ஜாஸ்தியாக வைப்பாங்க. சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ இந்த சேம்பர் பிரிக் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் அப்சர்வேஷன் வந்து 6லேருந்து 8% வரைக்கும் இது அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஹீட் அவ்வளோ வந்து உங்களுக்கு உள்ளே அவ்வளோ உங்களுக்கு கொடுக்காது. ஸோ கூலிங்காகவே வச்சுருக்கோம் உங்களை. ஓகேங்களா. ஸோ இந்த ஒயர் கட் பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுனால சில பேர் வந்து பிளாஸ்டிங் பண்ணாமல் அந்த பேட்டர்ன் அப்படியே தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ வீடு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் கட் பிரிக் போனால் உங்களுக்கு ஃபினிஷிங் லுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரெச்சருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சருக்கும் யூஸ் பண்ணலாம். லோட் பேரிங் ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சர்னால் என்னன்றது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்கு. ஃப்ளை ஆஷ் பிரிக் பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், டெட் லோடும் அதிகப்படுத்தும். ஓகேங்களா. இது வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற வேஸ்ட்டை யூஸ் பண்ணி தயாரிக்கிறதுனால ஓகேங்களா இதோட வந்து வாட்டர் அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சேமாக தான் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ், ஃப்ளை ஆஷ், அலுமினியம் பவுடர், இந்த லைம், சாண்டு, ஜிப்சம் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி இது வந்து தயாரிக்கிறதுனால ஸோ வாட்டர் அப்சர்வேஷன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரிக்குக்கும் ஃப்ளை ஆஷ் பிரிக்கும் மோஸ்ட்லி சேம் தான். ஓகேங்களா. பட் ஆனால் என்னென்னா இது வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெட் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து சேம் தான் இருக்கும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து G+ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கு வந்து G+1, G+2 அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த ஃப்ளை ஆஷை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து சேம்பர் பிரிக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கு வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து க்யூரிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெட் பிரிக்குக்கு வந்து நம்ம ஒரு 7 டேஸ் பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்குக்கு நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் அல்லது ஒரு 14 டேஸ் ஆச்சு நம்ம வந்து இது க்யூரிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா க்யூரிங் ஆகும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஏசி பிளாக்கு. ஸோ இந்த ஏஏசி பிளாக் பார்த்திங்கன்னா இது வந்து லைட் வெயிட் காங்கிரீட்டு. ஓகேங்களா. இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வருது. 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு திக்னஸ்லலாம் வருது. ஓகேங்களா. லென்த்து பார்த்திங்கன்னா 2 அடி, ஹைட்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இருக்கும் இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளை ஆஷ், அலுமினியம் பவுட்ரு, லைம், சாண்டு, ஜிப்சம் யூஸ் பண்ணி இது தயாரிக்கிறது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ரெசிடென்ஸாக இருக்கும் இது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா மேக்ஸிமம் இது பெரிய அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏரியா கவர் ஆகும். இது இப்போ நம்ம ஒரு ரெட் பிரிக்கை வச்சு இல்லை ஒரு ரெட் பிரிக்கை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா ஸோ அதில் வந்து நமக்கு ஆகிற லேபரோட காஸ்ட் வந்து இதில் வந்து கம்மியாக குறையும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ஏரியா கவர் ஆகிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் குறையிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் மிச்சமாகும். ஓகேங்களா. இதில் என்ன மைனஸ்னால் இது வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரில்லிங்கு, ஒரு ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போடும்பொழுது ஸோ இது கிராக் ஆகும், கிராக் அதிகமாக ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் இது வந்து
கிராக் ஃபால்ட்டு தான் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அதனால் வந்து ஏஏசி பிளாக் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் பில்டிங், அதாவது இந்த கமர்ஷியல்ஸ் பில்டிங் வந்து G+5 G+4 அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்களுக்கு ஸோ நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த ஏஏசி பிளாக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஷிஃப்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏரியாவும் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஹாலோ பிளாக், அடுத்தது வந்து ஹாலோ பிளாக். ஹாலோ பிளாக் பார்த்தீங்கன்னா இது வந்து நடுவில் ஹோல்ஸாக அந்த மாதிரி வரும் இது வந்து. ஸோ இது வந்து லைட் வெயிட் காங்கிரீட் யூஸ் பண்ணி கட்டுறது இது. இது மேக்ஸிமம் வந்து காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. மேக்ஸிமம் நான் வீட்டுக்கு இதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் ஹாலோ பிளாக்கு. ஓகேங்களா? ஸோ ஹாலோ பிளாக் வச்சும் பண்ணுறாங்க. அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த லோடெலாம் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம். இது ப்ராப்ளம் அவ்வளோ வராது. ஆனால் நான் வந்து வீட்டுக்கு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா நான் அதுக்கு வந்து மேக்ஸிமம் ஹாலோ பிளாக் ரெஃபர் பண்ண மாட்டேன். இன்கேஸ் இது காம்பவுண்ட் வாலுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக். சாலிட் பிளாக் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸில் வருது. 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு திக்னஸ்லலாம் வருது. ஓகேங்களா? இது வந்து வெயிட் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து சாலிட் பிளாக் வந்து உள்ளே வந்து பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும். இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது வந்து வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டெட் லோடு அதிகம். ஸோ உள்ளே வந்து வெப்பத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போரோத்தம் பிளாக். அதாவது வந்து இந்த கிளேயில் வந்து யூஸ் பண்ணுறது தான் இது. அது வந்து என்னென்னா இந்த ஓடு மாதிரி இருக்கும் அதோட பிரிக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கூலிங் எஃபெக்டாக இருக்கும் இது. அதனால் வந்து இது மேக்ஸிமம் இப்போ நிறைய வந்து வீடுகள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பில்டிங் G+5 G+4 இந்த மாதிரி பெரிய சைஸ் பில்டிங்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம கேட்குற சைஸில் அவங்க வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் ஸ்கில்டு லேபரை வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் அது கட் பண்ண உள்ள பவுலாக இருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணும்போது அது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக அதை பண்ணணும். ஓகேங்களா? இது லேபர் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். எதனாலனா வந்து இது அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸோ இது வந்து பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இது லேபர் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஸ்கில்டு லேபர் வச்சு தான் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்லாக் பிரிக்கு. இன்டர்லாக் பிரிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறது. இது வந்து லேபர் காஸ்ட் வந்து கம்மி தான் இது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்குக்கு போகலாம். ஸோ இது வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து நம்ம ஸ்கில்டு லேபர் வச்சு தான் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த பேட்டர்ன் வந்து அலைன்மெண்ட் ஒழுங்காக இல்லைனா வீடு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வராது. ஓகேங்களா? லுக் வைஸ் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து. ஆனால் இதோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்டர்லாக் பிரிக்குக்கு நீங்கள் பூச்சி வேலை வந்து பண்ணலாம், இல்லை பூச்சி வேலை பண்ணாமலும் இருக்கலாம். சில பேர் வந்து பூச்சி வேலை பண்ணாமல் அந்த இன்டர்லாக் பிரிக் லுக் இருக்கணுன்றதுனால பூச்சி வேலை மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா இந்த சின்ன சின்ன பூச்செல்லாம் அது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டஸ்ட்டு வந்து போய் அதில் சேர்ந்து அது வீடோட லுக்கை கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த வாட்டர் லீக்கேஜெலாம் நீங்கள் இதில் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நம்ம மேலே வந்து ஒரு சன்ஷைட் மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்லாப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபுல்லாகவே சுற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மழை வரும்பொழுது அதோட வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் உள்ளே போகிறது அவாய்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி நம்ம பிரிக்கை வச்சு பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். ஸோ பிளாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னும் போது உங்களுக்கு டபுள் காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பூச்சி வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் பூச்சி வேலை பண்ணணும்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு காஸ்ட் அதிகப்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்ரைட் பிரிக்கு.
இது பார்த்தீங்கன்னா, கேரளா அந்த மாரி ஏரியாக்கள்ல கிடைக்கிறது. ஸோ அங்க இருக்கிற வந்து ஒரு சின்ன சின்ன கல்லாலான லேட்டரைட் சாயில்லருந்து தயாரிக்கிறது தான் இது. இது வந்து கஸ்டமைஸ் சைஸ் கிடைக்கும். அதாவது நீங்க கேட்குற சைஸ்ல வந்து உங்களுக்கு கட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரஃப்பாவே இருக்கும். சொர சொரப்பாவும் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து வர்றதுனால, ஸோ இது கிடைக்கிறது வந்து அவைலபிலிட்டி கம்மி. ஸோ அதனால் வெளி மாநிலத்திலேருந்து வர்றதுனால, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வரும். ஓகேங்களா? பட் ஆனா இது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸுங்க இந்த பிரிக்ல இருக்கிறதுனால, அந்த பூச்சி, டஸ்ட்டெல்லாம் வந்து சீக்கிரமா போய் அது உள்ள தங்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இதோட வெயிட் அதிகம். ஸோ அத வந்து அதுக்கேத்த மாரி நம்ப அத டிசைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான லுக் இருக்கணும்னா, ஸோ இந்த கல்ல யூஸ் பண்ணி நெறைய பேர் பண்ணுவாங்க. இத நீங்க வந்து பிளாஸ்டரிங் பண்ணலாம். இல்ல பிளாஸ்டரிங் பண்ணாமலே அப்படியே விடலாம். ஸோ அப்படியே வந்து நீங்க பாலிஷ் மாரி பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஒரு லுக்க கொண்டு வரவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்கில் லேபர் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெயிட் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதனால அதுக்கேத்த மாரி நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய பிரிக் இருக்கு. அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி சார் இதெல்லாம் ஓகே. இதில எந்த பிரிக்க தான் சார் நாங்க யூஸ் பண்றது? அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? என்னோட சாய்ஸ் நான் சொல்றது ரெட் பிரிக்கு, ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, ஏஏசி பிளாக். ஓகேங்களா? இது 3மே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதில ஏஏசி பிளாக் மட்டும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சரா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரெச்சரா இருந்தா தயவுசெய்து இத யூஸ் பண்ணாதீங்க. அப்போ மத்ததெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. உங்க வீடு டிஃப்ரெண்ட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மத்த பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் உங்களால மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா, கண்டிப்பா நீங்க மத்த கல்லையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி சிவில் ரிலேட்டிவான தகவல்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ராஜேஷ், Z+ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.